ஒரு நெறைய விஷயங்கள்ல வந்து ஆர்மி போயிட்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த மக்களுக்கு தேவையான முழுக்க வாழ்வாதாரத்த முழுக்க ஒரு வந்து டூரிஸ்ட் பிளேஸா தான் காஷ்மீர் மாறப்போகுது இப்போ. வாழ்வாதாரத்த வந்து ஆர்மி வந்து ஏற்படுத்தி குடுத்து, இப்போ வந்து அந்த நமக்கு ஏத்த மாரி மாத்தி வச்சிருக்கோம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து வரும்பொழுது, இந்த மாதிரியான ஒரு அட்டாக் என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் அந்த மக்களையும், அந்த காஷ்மீரை வந்து மறுபடியும் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி தள்ளுற மாரி தான் இருக்கு. ஏன்னா வந்து காஷ்மீர் மக்கள பொறுத்தவரைக்கும் டூரிசங்கிறது வந்து அவங்க வாழ்வாதாரத்தில ஒரு முக்கியமான ஒரு அங்கம். ஃபினான்ஷியலா அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஏன்னா வந்து பெருசா அது வந்து மலை ஏரியாங்கிறதுனால ரொம்பவும் நீங்க வந்து விவசாயமும் பண்ண முடியாது. ஒரு சில பயிர்கள் அந்த மாரி தான் பண்ணலாம். நீங்க நம்ம இங்க பண்ற மாரி எல்லாம் பண்ண முடியாது. அப்படின்னும்போது அங்க வந்து டூரிசம் தான் மெயின். இப்போ இவங்களோட பிளான் ஒண்ணு மக்கள் மனசுல ஒரு பயத்த உருவாக்கிட்டாங்க. அதாவது காஷ்மீருக்கு போகக்கூடாது. போனா இந்த மாரி பிரச்சனைகள் வருங்கிறது. இன்னொன்னு வந்து அந்த மக்களையும் வந்து ஒரு மோசமான கண்டிஷனுக்கு தள்ளி விட்டுட்டாங்க. அது நெறைய பிரச்சனைய உருவாக்கிருச்சு.